வணக்கம். இரவு 8 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாக நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் குறைந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு 2 வாரங்களுக்குள் நட்டஈடு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட மரண தண்டனைகளை செயற்படுத்துவதை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. ரப்பலான தொகுதி அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பான தீர்மானம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர். ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் மோகன்லால் குரேரோ கருத்து. கடாபியின் குடும்பத்தினர் தமது நாட்டுக்கு வந்ததாக அல்ஜீரியா அறிவிப்பு. முதல் செய்தி தொடர்பான உள்நாட்டு செய்திகள். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிகிச்சைகளுக்காக இன்றும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட மூவரின் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தியின் கொலை தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 8 வாரங்களுக்குள் மூவருக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னிப்பு வழங்குமாறு கோரி முன்வைத்திருந்த மனு தொடர்பில் கடந்த 11 வருடங்களாக தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை என சாந்தன், முருகன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோர் தெரிவிக்கின்றனர். அவர்களுடைய கருணை மனு இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டீலினால் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி இவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனுதாரர்கள் சார்பில் இந்தியாவின் பிரபல சட்டத்தரணியான ராம் ஜெத்மலானி ஆஜரானதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை வழக்குடன் தொடர்புடைய மூவரின் மரண தண்டனை ஆயுட்கால சிறை தண்டனையாக மாற்றப்பட வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கான யோசனை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமினால் முன்வைக்கப்பட்டதுடன் பெரும்பான்மை வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டது. இந்த விடயம் தொடர்பான தமிழக மக்களின் நிலைப்பாட்டினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையினை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டீலினால் கருணை மனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மீள்பரிசீலனை செய்யுமாறும் மரண தண்டனையை ஆயுட்கால சிறை தண்டனையாக மாற்றுமாறும் இந்த தீர்மானம் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிகிச்சைகளுக்காக இன்றும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். தோள்பட்டையில் ஏற்பட்ட உபாதைக்கு உடற்கூற்று சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று முற்பகல் வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டார். முப்பது வருட கால யுத்தத்தில் 4வது ஈழப்போரில் நமது வீரர்கள் 5000 பேர் உயிர் தியாகம் செய்தனர். 7000 பேர் நிரந்தர அங்குவீனமாகினர். 20,000 பேர் காயமடைந்தனர். அவை அனைத்துக்கும் செய்த நன்றி உபகாரம் என்ன தெரியுமா? ராணுவ தலைமையகத்தை விற்று தரகு பணம் பெற்று ராணுவத்தினரை வெளியேற்றினர். இவ்வாறே ராணுவத்தினருக்கு நன்றி கடன் செலுத்தினர். தரமற்ற பெட்ரோல் பயன்பாட்டினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு 2 வாரங்களில் நட்டஈடு வழங்க வேண்டும் என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டது. தரமற்ற பெட்ரோல் பயன்பாட்டினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு 50,000 ரூபாய் வரையில் நட்டஈடுகளை வழங்குமாறு அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குழு பரிந்துரை செய்துள்ளது. தரமற்ற பெட்ரோல் பயன்படுத்தப்பட்டதை அடுத்து சேதமடைந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்காக 15,000 ரூபாய் வரை நட்டஈட்டை வழங்குமாறு குறித்த குழுவினால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறினார். ஏனைய வாகனங்களுக்கு 50,000 ரூபாய் வரை நட்டஈடு வழங்குமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எழுத்து மூலமான முறைப்பாடுகளை வழங்கியுள்ள நபர்களுக்கு மாத்திரம் இந்த நட்டஈடுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற பெட்ரோல் பயன்பாட்டினால் பழுதடைந்த வாகனங்கள் தொடர்பாக எழுத்து மூலமும் தொலைபேசியூடாகவும் 2800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈத் உல் ஃபித்ர் எனப்படும் புனித நோன்பு பெருநாளை நாளைய தினம் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. ஹிஜ்ரி 1432ஆம் ஆண்டுக்கான புனித ஷவால் மாத தலைப்பிறை தென்பட்டதை அடுத்து நாளைய தினம் ஈத் உல் ஃபித்ர் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இன்று மகரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற பிறைக்குழு மாநாட்டின் போது ஷவால் மாத தலைப்பிறை நாட்டின் சில பாகங்களில் தென்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் நிர்வாக குழு செயலாளர் நதுஷான் அசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை அரசியல் கட்டமைப்பின்றி மக்களுக்கு சேவையாற்றும் ஒரு நிறுவனம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேயர் வேட்பாளர் மெலிந்த முரகொட தெரிவிக்கின்றார். அமைச்சர்கள் சிலர் கலந்து கொண்ட இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இது அரசியல் கால்பந்தாட்டமல்ல. ஜனாதிபதி இந்த சவாலை என்னிடம் வழங்குகின்ற போது ஒரு விடயத்தை கூறினார். கொழும்பு நகரை ஒன்றிணைக்குமாறு கூறினார். கொழும்பை பிளவுபடுத்த இந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. மாநகர சபை என்பது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு நிறுவனமாகும். கொழும்பின் பிரஜை என்பவர் யார்? அந்த நிறுவனத்தின் நுகர்வோர்களை அவர்கள். அடுத்த வாரம் நமது கொள்கைகளை வெளியிட எதிர்பார்க்கின்றோம். புதிய முறையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். இது கொள்கை ரீதியிலான அரசியலாகும். அதனை விடுத்து அரசியலில் கால்பந்தாட முயன்றால் இறுதியில் கொழும்பு மக்களே பாதிக்கப்படுவர். ඉතාම ගෞරවයෙන් සහ ආදරයෙන් කොළඹ නගරය ප්‍රමුඛ නාගරික ප්‍රදේශවල ජනතාවගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා. கௌரவமாக நான் கொழும்பு வாழ் மக்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். கட்சிக்கல்ல இந்த அரசாங்கத்திற்கு கொழும்பு நகரை வழங்குங்கள். கொழும்பு மாநகரின் மேயர் வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ள மெலிந்த முரகொடவிற்கு நாம் நமது பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். எனவே அவரை மேயராக நியமிப்பதற்கு கூட்டமைப்பு என்ற ரீதியில் நாம் முழு முயற்சியுடன் செயற்படுகின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். සියලු දේවල් අපි පක්ෂයක් විදියට සන්දානයක් විදියට දේශපාලන ව්‍යාපාරයක් විදියට අපි ඉතාමත්ම අවංකව සහ නිහතමානීව අපි ඉෂ්ට කරනවා. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேலும் சில அரசியல் தலைவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். அது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.